நமசிவாய. ஆகஸ்ட் 11ஆம் நாள் இந்த ஒரு நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் விஜய பலபட் என்கிற ஒரு மந்திரத்தை தான் இந்த ஒரு நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளிலே நீங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது சில்வர் கலர் அப்படின்ற மாதிரியோ அல்லது சில்வர் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பிளாட்டினம் அப்படின்ற மாதிரியான ஒரு கலர் தான் இந்த ஒரு நாளுக்கு ஏற்புடைய கலராக வந்திருக்கு, இந்த ஒரு நாளுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களால் பிளாட்டினம் உங்கள் கையில் இருந்தால் ஓகே, அல்லது சில்வர் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா ஓகே. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் சில்வர் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கையில் வச்சுக்கலாம். அதுவும் இல்லைனா சில்வர் கலரை நீங்கள் வந்து வாட்டர் கலர் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்கெட்ச் எடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சும்மா ஒரு தேய்ச்சி விட்டுருந்தா போதும்னு வச்சுக்கோங்களேன். 81 முறை இந்த ஒரு நாளிலே மந்திரத்தினை சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 8 to 9 மணி வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தினை வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்ல வேண்டியது. இந்த ஒரு நாளிலே கல்லுப்பு தானம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சமைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது வந்து வயது ஊனமுற்றோர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிரம் அப்படியோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த முதியோர் இல்லம் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் வந்து உங்களுக்கு நீட்டிக்க செய்யும்னு வச்சுக்கோங்களேன். குபேர யந்திரம்னு நீங்கள் வந்து கூகுளில் வரைஞ்சு பாருங்கள், எண்களால் வரும் அந்த நம்பர்ஸில் வரக்கூடிய குபேர யந்திரத்தினை இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து ஒரு 8 முறையாவது எழுதுவது வரைவது அப்படின்றது நல்ல பலன் தரும். அல்லது பூஜை அறையில் இந்த யந்திரத்தினை நீங்கள் வரைந்து வைக்கலாம். நமசிவாய.